ஹாய், திஸ் இஸ் ஆஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாக்குக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ஸ்டிச்சிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சிங் வந்து அதாவது பிசுறு அந்த மாதிரி வெளியே தெரியாமல் இருக்கிறது தான் மேக்ஸிமம் வந்து ஓவர்லாக் போடுவோம் ஒரு ஃபினிஷிங் லுக்குக்காக. பட் எல்லாத்தையும் ஓவர்லாக் மிஷின் இருக்காது. வீட்டிலையே சும்மா மிஷின் வச்சு சிம்பிளாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறவங்கள்ட்ட ஓவர்லாக் மிஷின் இருக்காது. ஸோ அப்படிப்பட்டவங்க சுச்சுவேஷனில் நம்ம ஸ்டிச்சிங் எப்படி இன்விசிபிளாக பண்ணலாம், அதாவது இன்விசிபிளாகவும் இருக்கும், அதே சேம் டைம் பிசுறும் வராது, ஓவர்லாக் பண்ணதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் மெத்தட் தான். பட்டு ஒரு சின்ன டிப்ஸு தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டிப்ஸு தான், பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம், பட் நம்மகிட்ட ஓவர்லாக் மிஷினில். பட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது இதோட அவுட்லுக் வந்து அவங்களுக்கே கொஞ்சம் ஒரு நல்ல குட் ஃபீலிங் வரும். அதாவது நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓவர்லாக் போடலை, பட் எனக்கு ஒரு ஃபினிஷிங் லுக் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக ஸ்டிச் பண்ணுறது எப்படி ஸ்டிச் பண்ணுவோம்னா, இப்போ இந்த ஷோல்டர் டு ஷோல்டர் வந்து இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அதாவது நல்ல பக்கம் ரெண்டு பார்க்குற மாதிரி. இப்போ வந்து எப்படின்னா இது அப்படியே ஆப்போசிட்டாக இந்த மாதிரி, அதாவது நம்ம லைனிங் சைடும் பார்க்குற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அதாவது நம்ம இப்போ நேராக வச்சா, ப்ளவுஸை நேராக வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, இந்த மாதிரி. அதாவது நம்ம எப்பயுமே நல்ல பக்கம் பார்க்குற மாதிரி வைப்போம். இப்போ வந்து கெட்ட பக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். ஆனால் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதை 1/2 இன்ச்சுக்கு பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த 1/4 இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். சரிங்களா? ரெண்டையும் ஈவனாக வச்சு எப்பயும் போலவே ஸ்டிச் பண்ணிடும். அந்த நம்ம ஒரு பதிச்சு தையல்னு சொல்லி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல கூட நம்ம இப்போ போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, நேராக வச்சு நான் தையல் போட்டிருக்கேன். இப்போ வந்து இப்போ தலைகீழாக திருப்ப போகிறோம். ஸோ இப்படி இதுக்கப்புறம் நம்ம 1/2 இன்ச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. உள்ள நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங்கும் தெரியாது, ஓவர்லாக் போட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிளாத்லாம் வந்து ஈஸியாக பிசுறு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு அவுட்லுக்கும் நல்லாயிருக்கும். ஓவர்லாக் இல்லைன்னாலும் இதே மாதிரி ஸ்லீவில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஷோல்டர் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதை ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எங்கேயுமே பிசுறு இல்லாத அளவுக்கு நீட் லுக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.